ஹாய் நண்பா நம்ம எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். திஸ் இஸ் மாஸ்டர் ஆஸ்கின். ஸோ நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் சொல்லுங்க. என்ன பார்க்க போறோம் அப்படின்னா வந்துட்டு அரண்மனை பார்ட் 1, 2, 3 இப்போ ரீசெண்டாக 4 கூட வரப்போகுது. ஸோ இந்த ஏப்ரலில் இந்த 4ல் வந்து என்ன சொல்ல வந்திருக்காங்க, என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிற வந்து நம்ம வந்து ஸ்பெஷலாக நோட்டிஃபை பண்ணி பார்க்கும்போது வந்துட்டு அதுல பாகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. லைக் வந்துட்டு இந்த பாகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் தான் இந்த அரண்மனை 4 வந்துட்டு கொண்டு போறதுக்கான ஒரு லீடு கொடுத்ததே இதுதான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பாகு என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வந்துட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். உங்களை வந்துட்டு வீடியோக்குள்ள இழுத்துட்டு வர்றதுக்காக தான் இந்த பாகு அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்றதுக்கு நான் வந்தேன். பட் ஆனா வந்து எனக்கு அந்த பாகு அப்படின்னா என்ன நான் எதுவும் அனலைஸ் பண்ணல, எனக்கு தெரியாது. நான் பெரிய மனுஷன் அடிக்கூடாது, நீ அடிச்சிருப்பான். ஸோ அதனால வந்துட்டு இந்த ட்ரெய்லர்ல என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த ட்ரெய்லர்ல என்ன இருக்கு அதை பத்தி நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தமன்னாவை தான் மேஜரா காமிக்கிறாங்க. தமன்னாவோட ஃபேமிலி அது வந்துட்டு யாரு அப்படின்னா சுந்தர்சியோட தங்கச்சி. ஸோ சுந்தர்சியோட தங்கச்சியா இருக்கிற தமன்னா வந்துட்டு லைக் அந்த அவங்க ஃபேமிலியோட லைஃப் நல்லா ரன் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அதை நினைச்சு காட்டுக்குள்ள போனவரு அவங்க லைஃப் ரன் பண்ணி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல. அவங்களோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு இடத்துல ஜாகிங் போகும்போது வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு பேய் இழுத்து போட்டு சாவடிக்குதா இல்ல பயமுறுத்தான்னு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு செத்துட்டாருன்னு சொல்றாங்க. செத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அங்க ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா அட் த சேம் டைம் நம்ம தமன்னா வந்துட்டு ஒரு கிணத்துக்குள்ள தூக்கு மாட்டி செத்துடுறாங்க. அட் த சேம் டைம் நம்ம தமன்னா வந்துட்டு ஒரு கிணத்துக்குள்ள தூக்கு மாட்டி செத்துடுறாங்க. ஸோ கிணத்துக்குள்ள தூக்கு மாட்டி செத்ததுக்கு அப்புறம் வந்துட்டு தங்கச்சியை கொன்னது யாரு, இது வந்துட்டு ஒரு சூசைடு கிடையாது, இது வந்து மர்டர் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதே சேம் டைம்ல வந்துட்டு அந்த இடத்துல நம்ம தமன்னாவை வந்துட்டு அன்னைக்கே ஒரு இடத்துல பார்த்துருக்காங்க, நிறைய பேர் அந்த சைட்ல பார்த்துருக்காங்கன்னு சொல்றாங்க. என் தங்கச்சி தூக்கில தொங்கின அதே நேரத்துல அவளை வெளியில பார்த்ததா சொன்னாங்க. ஐயா, ஸோ இதே மாதிரி கதாபாத்திரம் வந்துட்டு அவரோட பார்ட் 1, 2, 3 வரலன்னு கேட்டீங்கன்னா வந்திருக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிறைய பேர் வந்துட்டு வந்திருப்பாங்க. இன்னொருத்தரோட தங்கச்சியா இருக்கும், இவர் மாமாவா இருக்கும். ஸோ அவர் இறந்துருப்பாங்க, அந்த பொண்ணு இறந்துருக்கும். இறந்த உடனே யாராவது பார்த்துருப்பாங்க, பார்த்த உடனே வீட்டுல வந்து பயமுறுத்தும். சொல்லி நிறுத்துக்கலடா, அவன் நிறுத்துற லூசுக்கு மட்டும் வந்துட்டு நிறைய இருக்குது. பட் ஆனா இந்த ஒரு கதையை வந்துட்டு யாருமே ஃபுல்லா அனலைஸ் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட் வந்து அரண்மனை சீரியலுக்கு ஒரு எண்டு கிடையாதா. ஏன்னா ஒரு தமிழ் சினிமால வந்துட்டு ஒருத்தங்க ஒரு லீடு கொடுத்தா நல்லா இருக்காதா? ஓகே தான், ஒரே மாதிரி தான் சுட்ட விட சொல்றாரு. பட் ஆனா இதுல ஏதோ டிஃப்ரெண்டா காமிக்கிறான்னு நான் நினைக்கிறேன். எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் தோணுது டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அதுல வந்துட்டு இதுல கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கலாம் தோணும். இந்த மாதிரி வந்துட்டு ப்ராப்ளம் எல்லாம் வந்துட்டு இருக்கும்போது நம்ம சுந்தர்சி வந்துட்டு வக்கீலா இருந்துட்டு பிரச்சனை பண்றாரு. லைக் என்னோட தங்கச்சி வந்துட்டு யாரோ கொண்டுட்டாங்க, நீங்க அவங்கள கண்டுபிடிங்க, இது வந்துட்டு தப்பா இருக்குது, இது கொஞ்சம் ரொம்ப 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 தப்பா இருக்கு, ஸோ எனக்கு அவங்களை கண்டுபிடிச்சா ஆகணும் அப்படின்னு வந்துட்டு அவர் அலைஞ்சுக்கிட்டே இருக்கும்போது வக்கீல் வேலையை கோர்ட்ல வச்சுக்கோ ராஷி கண்ணா அப்புறம் வந்து அந்த ஃபேமிலி அந்த அரண்மனை ஸோ இந்த வியூ எல்லாம் சூப்பரா காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வருது. லைக் வந்துட்டு இந்த தமன்னாவாலையா இல்ல வந்துட்டு தமன்னாவால தான். ஸோ தமன்னா அண்ட் வந்துட்டு அந்த ஹஸ்பண்ட் அவர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவரால் வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்குது. ரொம்ப தொந்தரவு பண்றது, ரொம்ப டிஸ்டர்ப் பண்றது, ரூம்ல வீட்டுல யாரும் படுத்து தூங்க முடியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் வந்துட்டே இருக்கிற காரணம் வந்துட்டு இது எதனால அப்படின்னு சாமியார் கொடுத்து காமிக்கிறாங்க. ஸோ இந்த ட்ரெயிலர்ல பார்க்கும்போதே கதை பாதி புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். காமிக்கிறாங்க. காமிச்சதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இது வந்துட்டு இல்ல, இது ஒரு 2 பேரை கொன்ன ஒரு ஆத்மா ஆனதுனால வந்துட்டு இது வந்துட்டு வேற வழி இல்லை, இதை கட்டுப்படுத்த முடியாது, இதை கட்டுப்படுத்தணும் சாமி தான் வரணும், நம்ம சாமி தான் வந்து இறங்கி அதை கட்டுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இனி மனித சக்தியால அது கட்டுப்படுத்தவே முடியாது, தெய்வ சக்தியால மட்டும்தான் காப்பாற்ற முடியும். ஸோ அப்படியே கட் பண்ணாதான் ஒரு ட்விஸ்ட், இங்க வில்லனே வந்துட்டு அந்த சாமியார் தான் அப்படின்ட்டு. ஸோ சம்டைம்ஸ் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த தமன்னா அண்ட் வந்துட்டு நம்ம அந்த அவரோட ஹஸ்பண்ட் வந்து இறந்துருக்காங்கல்ல. ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு இறந்தப்போ வந்துட்டு லைக் அவங்க இந்த சாமியார் வசியம் பண்ணி தான் அவங்களை கொண்டிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற டைம்ல தான் ஒரு ட்விஸ்ட் நடக்குது. என்ன ட்விஸ்ட் அப்படின்னா வந்துட்டு அந்த கணவர் இருக்காருல்ல, ஸோ அந்த ஹஸ்பண்ட், ஸோ அவன் வந்துட்டு நம்ம தமன்னாவை ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஸோ உண்மையிலே வந்துட்டு அவங்க தமன்னாவோட ஹஸ்பண்ட் தானா இல்லை வெளியில வந்துட்டு ஒரு பொருளைய மாதிரி கிளப்பி விட்டாங்களான்னு தெரியல. அவங்க ஒன்னா இருந்தாங்க, அவங்க நல்லா இருந்தாங்க, அவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருந்தாங்க, வளர்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்ட்டு.
இங்கே கட் பண்ணா ஒரு சின்ன சீக்வன்ஸ் வந்துட்டு அவங்க கையை அப்படியே மலைச்சு உடைக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ என்ன விட்டுரு, நான் வந்துட்டு ஒன்றும் பண்ணல, என்ன விட்டுருன்னு சொல்லும்போது அவங்க கத்துறாங்க, தான் குழந்தை தூக்கிட்டு ஓடுறாங்க. ஸோ அந்த இடத்துல யார் வந்தது தெரியாது. ஸோ அப்புறம் வந்துட்டு ஒரு காட்டு பகுதியெல்லாம் போகும்போது வந்துட்டு நிறைய நம்ம கனவுல கண்டதெல்லாம் அங்க ரியல் லைஃப்ல அவர் எடுத்திருக்காரு. லைக் யாரோ நின்று பாக்குற மாதிரியே இருக்கும். யாரோ நின்று பாக்குற மாதிரியே இருக்கும். திடீர்னு பார்த்தா அது டக்குனு பயமுறுத்திட்டு போயிடும். அந்த மாதிரி வந்துட்டு இதுலேயே வந்துட்டு ஒரு சீன் இருக்குது. ஸோ அது மாதிரி அதெல்லாம் பயங்கரங்க. ஸோ இந்த மாதிரி விஎஃப்எக்ஸ் ஒர்க் இந்த இதில் வந்துட்டு ட்ரெய்லர்ல பார்க்கும்போது ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஆனா நீங்க வந்துட்டு கண்டிப்பா இந்த படத்தை பாப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா சொல்லுங்க. என்ன கேட்டீங்கன்னா எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்துட்டு இப்ப நீங்க கோவப்படாதீங்க, ஸ்கூல் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா வந்துட்டு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுல தமன்னா இருக்காக, ராசிகரா இருக்காக, சுந்தர் சி இருக்காக, எல்லாரும் இருக்காங்க. பட் ஆனா வந்துட்டு இதுல கதை அந்த பாகு அப்படிங்கிற ஒரு கதைபாத்திரம் இருக்குல்ல, ஸோ அந்த கதாபாத்திரம் வந்துட்டு என்ன பண்ண போகுது, அது எதனால வரப்போகுது, இந்த மாதிரி நிறைய மேட்டர்லாம் இருக்குது. ஸோ இந்த மேட்டர்ல நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது வந்துட்டு 2 விதமான ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்துட்டு காப்பி அடிச்சிருக்க மாதிரி இருக்குங்க. என்னடா சொல்ற, நாங்களே எதிர்பார்க்கலையே, என்ன சீனை வந்து காப்பி அடிச்ச மாதிரி இருக்கு ட்ரெய்லர்ல அப்படின்னா வந்துட்டு ட்ரெய்லர்ல ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நடந்துட்டு இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்துட்டு நிறைய இந்த ஃப்ளோரா வந்துட்டு கட்டியிருப்பாங்க தெரியுமா, ஒரு பால் மாதிரி, லைக் நீ நிற்கிறது நின்று வேலை பார்க்கறதுக்கு. ஸோ அதில் வந்துட்டு ஃபைட் நடக்கும். ஸோ அதில் ஃபைட் நடக்கும்போது வந்துட்டு ஒரு கம்பியில் ஒருத்தவங்க பிடிச்சி அந்த ஒரு குழந்தை விழுந்து அதுக்கப்புறம் அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்து, ஸோ நிறைய இது நடக்கும். அது நான் போடுற மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு ஷாங்ஷி அப்படிங்கிற அந்த ஹாலிவுட்ல வந்துட்டு நம்ம மார்வல் சினிமேட்டிக் யூனிவர்ஸ்ல வந்துட்டு ஒரு படம் வந்துச்சு ஷாங்ஷி அப்படின்ட்டு. ஸோ அதுலேயே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பர்டிகுலர் ஷாட் வரும். ஸோ அதை வந்துட்டு எடுத்த மாதிரி இருக்குது. இன்ஸ்பயரா காப்பியான்னு தெரியல, அது அவங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அப்படியே கட் பண்ணா வந்துட்டு நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இருக்கார்ல, மார்வல்ல டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச். ஸோ அந்த மல்டிவர்ஸ் ஆஃப் த மேட்னஸ் அப்படிங்கிற அந்த ஒரு ஃபிலிம் இருக்குல்ல, ஸோ அதுல இருந்து லாஸ்டா ஒரு கிளைமேக்ஸ்ல வந்து இந்த கோஸ்ட் எல்லாம் வந்துட்டு அவங்க அப்படியே பிடிச்சி இழுத்து ரெக்க மாதிரி அவர் யூஸ் பண்ணுவார், பறவைக்கு ரெக்க மாதிரி. ஸோ அதே மாதிரி வந்துட்டு இங்க வில்லன் அதை யூஸ் பண்றாரு. ஸோ சாமியார் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி நிறைய சீன்ஸ் வந்துட்டு லைக் நம்ம வந்துட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இது எப்படின்னா காப்பியா இன்ஸ்பயரா அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். பட் ஆனால் நன் ஆஃப் தட் அந்த மேட்டரை நம்ம எடுத்துக்காம பார்த்தோம்னா இது வந்துட்டு ரொம்ப நல்லா தான் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் இந்த வில்லன் என்ன பண்ண போறாரு, ஏன்னா தமன்னாவும் அண்ட் வந்துட்டு இந்த வில்லனும் மிகப்பெரிய ஒரு கிளாஷ் இருக்குது. ஸோ அது எந்த மாதிரி வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அப்புறமா துஷ்ட சக்தி அண்ட் அதே சேம் டைம்ல வந்துட்டு யாரை தடுக்கிறதுக்காக இவங்க வந்துட்டு போராடிட்டு இருக்காங்க. ஏன்னா தமன்னா வந்துட்டு லைக் கோஸ்டா இருந்தாலுமே ஒருத்தங்களை தடுக்கிறதுக்காக தான் போராடிட்டு இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் கதாபாத்திரமே வரும். ஸோ அதே மாதிரி பார்க்கும்போது வந்துட்டு யாரை தடுக்கிறதுக்காக போராடுறாங்க, இந்த சாமியார் கிட்ட இருந்தா, இல்ல அந்த பாகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருந்தா, இல்ல வந்துட்டு வேற ஏதாவது கேரக்டர் முள்ள இருக்கா, பார்ட் 5 ஏன்னா பார்ட் 4 வந்து போகுது இல்லை. ஸோ பார்ட் 5 லீடு எந்த மாதிரி கொடுக்க போறாங்க அண்ட் பார்க்கலாம். அண்ட் இதை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அரண்மனை 1 and 2, 3, 4ல வந்துட்டு ஹன்சிகா மோத்வானி தான் ஒரு கோஸ்ட் இருக்கிற மாதிரியே வந்து வருவாங்க. ஸோ அதான் ஃபர்ஸ்ட் லீடு. அவங்கள அநியாயமா கொண்டு அவங்க ஒரு மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃப்ரான்ச்சைஸ்ல வந்துட்டு இந்த இதுலையும் ஹன்சிகா தான் ஒரு கோஸ்டா வந்து நிக்க போறாங்களா, இல்ல அதை தவிர்த்து ஒரு பாகு அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வரப்போகுதா. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா உள்ள ஒரு ட்விஸ்ட் வச்சாதானே வந்து நமக்கு தெரியாம இருக்கும். ஸோ அந்த ட்விஸ்ட் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நம்ம தேட்டர் போய் பார்க்கும்போது அந்த எக்ஸ்ப்ளோர் வந்துட்டு கரெக்டா இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு அது எந்த மாதிரி காமிக்கிறாங்க அண்ட் அதுல என்ன இருக்குது இதை பார்க்க போறோம். இது வந்துட்டு எனக்கு பொறுத்த வரைக்கும் வந்து ட்ரெய்லர் நல்லா தான் இருக்குது. ஸோ ஒரு டீசென்டான ஃபேமிலி வாட்சபிள் ஒரு ட்ரெய்லர் தான் இருக்குது. கண்டிப்பா ஃபேமிலியோட என்டர்டெயின் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு சுட்ட வடைய சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவர் வந்துட்டு ஏதாவது ஒரு லீடு கிடைச்சதான் கொண்டு வராரு. ஏன்னா நம்ம வந்துட்டு இது வரைக்கும் பார்த்த அரண்மனை பாட்டுல வந்துட்டு நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எப்படி இருந்தாலும் ஒரு சாமி பாட்டு இருந்தாலுமே வந்துட்டு அதுல ஒரு வித்தியாசமான ஒரு லைன் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்துட்டு கோவிலுக்குள்ள அந்த நகைகள் எல்லாம் வந்துட்டு லைக் அந்த ஹன்சிகா அந்த ஒரு இவங்க திருடுவாங்க. ஸோ ஹன்சிகாக்கு அது தெரிஞ்ச உடனே அதை வந்துட்டு தடுக்கிறதுக்காக பார்க்கும்போது அவங்கள கொண்டுருவாங்க. செகண்ட்ல வந்துட்டு இந்த த்ரிஷா வந்துட்டு லைக் அந்த மாதிரி செகண்டா தேடான்னு தெரியலையே. ஸோ அது தேடு வந்துட்டு என்னவா இருக்கும், அது தேடியதோ ஒண்ணுங்க. ஸோ மறந்துச்சு. ஸோ அதே மாதிரி ஆனா ஒரு லைன் இருக்கு. நான் கண்டிப்பா படம் பார்த்தப்பெல்லாம் நான் அதை பிடிச்சிருக்கேன். ஸோ ஒரு லைன் இருக்கு. அந்த ஒரு லைனை பிடிச்சுதான் அந்த கதாபாத்திரங்கள் ஓடும். ஸோ அந்த கதாபாத்திரங்களோட வித்தியாசமா இருக்கும். ஆனா பேட்டர்ன் வந்துட்டு சேமா இருக்கும். காஞ்சனா சீரீஸ்ல வர மாதிரி தான் பேட்டர்ன் சேமா தான் இருக்குது. பட் ஆனால் வந்துட்டு ஒரு லைன் பிடிச்சி கொண்டு போறாரு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ வந்து அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. ஸோ இது வந்துட்டு ஒரு லைன் இருக்குது. அந்த லைன் பேர் என்னன்னா வந்துட்டு பாகு. ஸோ அந்த பாகு அப்படிங்கிறது என்னன்னு எனக்கு தெரியல.
எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அது கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்க. நான் வந்துட்டு அதை சர்ச் பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு அவசரமா வீடியோ பண்ணிட்டு இருக்க காரணத்தை சர்ச் பண்ண முடியல. ஸோ அதனால வந்து நீங்க அந்த பாகு என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. 3-4 வாட்டி சொல்லிட்டேன், கண்டிப்பா சொல்லுங்க. அண்ட் ஆமா இந்த பேய் பேர் என்ன சொன்னீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ நான் இப்போ என்ன பேசுனேன் என்ன பேசல உங்களுக்கு என்ன புரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு எடிட்டிங்ல கொஞ்சம் புரிய வச்சுட்டு நினைக்கிறேன். ஸோ that's all guys, this is Master Ask. So subscribe பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. And see you later.